ராபர்ட் டவுனி ஜூனியர் 1965ல பிறந்தவர். அப்பா டைரக்டர், அம்மா அப்பா டைரக்ட் பண்ற மூவில எல்லாம் குட்டி குட்டி சீன் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா தான் பிறந்திருக்காரு. பட் வாழ்க்கை ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இல்ல. ராபர்ட் டவுனி ஜூனியரோட அப்பா பெரிய ட்ரக் அடிக்ட். எவ்வளவு பெரிய ட்ரக் அடிக்ட் அப்படின்னா, அவரு ட்ரக் அடிச்சது மட்டும் இல்லாம தன்னோட பையனுக்கு 6 வயசு, அதாவது ராபர்ட் டவுனி ஜூனியருக்கு 6 வயசு இருக்கும்போது அவர்கிட்டயும் கஞ்சாவை கொடுத்து அடிக்க சொல்லியிருந்திருக்காரு. பொதுவாவே அப்பா பசங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்றது அவ்வளவு க்ளோஸா இருக்காது. பட் க்ளோஸா எல்லாம் இருக்கணும் அப்படின்னா அப்பா ஏதாவது பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, இல்ல புள்ள ஏதாவது அப்பாக்கு வாங்கி கொடுத்துருவோம், இப்படிதான் இருக்கு. பட் ராபர்ட்டுக்கும் அவரோட அப்பாவுக்கும் எப்படி தெரியுமா அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு? இந்த கஞ்சாலதான் இருந்திருக்கு. அவரோட அப்பா கஞ்சா அடிச்சுட்டு தான் பையன் கிட்ட பாசமாவே பேசுவாராம், பையன் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கோம் அப்படின்றதையே சொல்லுவாராம். 6 வயசுல ஸ்டார்ட் ஆன ட்ரக் அதுக்கப்புறமா ஃபுல்லா கண்டினியூ ஆயிட்டே இருந்திருக்கு. ராபர்ட்டோட வாழ்க்கையில நல்லது பண்ணதும் அவங்க அப்பா தான், கெட்டது பண்ணதும் அவங்க அப்பா தான். நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 வயசு இருக்கும் போதே ராபர்ட்ட சினிமால எல்லாம் நடிக்க விட்டு இருந்திருக்காரு. அவர் எடுக்கிற படத்திலேயே குட்டி குட்டி ரோல்ஸ் எல்லாம் பண்ண வச்சிருக்காரு. பட் 6 வயசு இருக்கும் போதே ராபர்ட்க்கு ட்ரக் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்திருந்திருக்காரு. ராபர்ட் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு, எப்பயுமே எங்க வீட்டுல அந்த கொக்கைன், ஹெராயின் அப்படின்றதெல்லாம் எல்லா இடத்துலயுமே இருக்கும், நார்மலா இருக்கிற பொருள் மாதிரிதான் எங்க வீட்டுல அதுவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவருக்கு 13 வயசு இருக்கும் போது அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் டிவோர்ஸ் ஆகி தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்பாவும் ராபர்ட்டும் க்ளோஸ். எதனால க்ளோஸ்? கஞ்சாவால. சோ அப்பா இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப கஞ்சா அடிச்சு அதுக்கப்புறமா தான் அடிக்ட் ஆயிருக்காரு. அதாவது 13 வயசுலயே கஞ்சாக்கு அடிக்ட் ஆயிருக்காரு. ராபர்ட் 5 வயசுல இருந்தே ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இல்லையா? சோ இவர் ஆக்டிங் கிளாஸ் தான் போயிட்டு இருந்திருக்காரு. பட் அம்மாக்கும் அப்பாக்கும் டிவோர்ஸ் ஆனது அண்ட் ட்ரக்குக்கு அடிக்ட் ஆனது, இதனாலலாம் ஹை ஸ்கூலையே பாதியிலே விட்டுட்டு நியூயார்க் போயிட்டு ஏதாவது படம் சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்திருக்காரு. நியூயார்க் போன கொஞ்ச நாள்லயே பட வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சம் படம் எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. 1985ல ஒரு டிவி சீரிஸ் ஒண்ணு பண்ணாரு. அந்த டிவி சீரிஸ் தான் அமெரிக்கன் ஹிஸ்டரியிலேயே ஒஸ்ட் டிவி சீரிஸ் அப்படின்னு பேர் வாங்கின சீரிஸ். ஸ்டார்ட் பண்ணும் போதே பெரிய சர்க்கிள்லயே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. பட் 1987ல லெஸ் தென் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்திருக்காரு. அந்த படத்துல அவருக்கு என்ன ரோல்னா, ட்ரக் அடிக்டான ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்றதுதான். சொல்ல போனா ராபர்ட் டவுனி ஜூனியரோட உண்மையான வாழ்க்கை கதை தான் அவர் நடிச்ச படமாவும் இருந்திருக்கு. லெஸ் தென் ஜீரோ பயங்கர ஹிட் அண்ட் இவரோட ஆக்டிங் நிறைய பேர் புகழ்ந்து இருந்திருக்காங்க. ராபர்ட் டவுனி ஜூனியர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் நடிக்கலைங்க, என் வாழ்க்கைய வாழ்ந்திருந்தேன், அதோட ரிசல்ட்டா தான் எனக்கு இவ்வளவு பாராட்டு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சர்க்கிள் ஆரம்பிச்சு இப்படியே ஏணி படிக்கட்டுலாம் வச்சு ஏறி போயிட்டாரு அண்ட் நிறைய மூவிஸும் அதுக்கடுத்து பண்ணிட்டே இருந்தாரு. பட் 1996ல அவரோட வாழ்க்கையில பெரிய கண்டம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டா போகாம இருக்கிறது, அப்படியே ஸ்பாட்டுக்கு போயிட்டா அங்கேயும் ட்ரக் யூஸ் பண்ணி மயங்கி மயங்கி விழுந்துடுறது, அதுவும் இல்ல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுல நேக்கடா இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனோட கார் இடிச்சு தள்ளிடுறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி நிறைய மோசமான விஷயத்தெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு.